ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 வந்து இந்த திரைப்படத்தோட ரீமேக் தான் அப்படின்றது இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து இப்போ ஒரு பிரபலமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட நடிகர் விஜயோட கடைசி திரைப்படமான தளபதி 69 திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து செம்ம விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இயக்குனர் வினோத்தோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே, மமிதா பைஜோ, பாபி தேயால், நரேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் உள்பட இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை ஆரம்பமாகும் போதே வந்து இந்த திரைப்படம் வந்து இந்த தெலுங்கு திரைப்படத்தோட பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளிவந்த பகவத் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த திரைப்படத்தில் போல தான் இருக்குது. ஸோ அதனால் கதையும் முழுவதாக வந்து ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த படக்குழுவினர் வந்து தளபதி 69 படக்குழுவினர் சில விஷயங்கள் மட்டும் தான் அப்படி தற்செயலாக அமைஞ்சிருக்கு. ஸோ அது திரைப்படத்தோட கதை முற்றிலும் வேறை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னவென்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத் கேசரி படத்தில் வந்தது போல் வந்து ஒரு முக்கியமான காட்சியை வந்து தளபதி 69 திரைப்படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பகவத் கேசரி படத்தில் வந்து ஸ்ரீலீலாவை வந்து ரவுடிகள் கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்போ அந்த லாரியில் வந்து செம மாதம் வந்து நம்மளோட பாலகிருஷ்ணன் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அதே காட்சியை தான் வந்து சமீபத்தில் தளபதி 69 திரைப்படத்தில் செட்டாக போட்டிருக்காங்களாம். ஸோ மமிதா பைஜோ வந்து ரவுடிகள் கடத்தி கொண்டு போக மாதிரி வந்து அதுக்கப்புறமா தளபதி விஜய் வந்து மாசா பைக்கில் என்ட்ரி கொடுப்பது போல தான் வந்து இந்த ஒரு காட்சி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தளபதி ஃபேன்ஸ்